வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பாருங்கள், இந்த போட் சாட் காலமாக நாங்கள் வந்து போட்டோம்னா இன்றைக்கி வருங்க காலமாக வெயில் தொடங்கன்னு முக்கால்வாசி திட்டத்துக்கு கம்பியில் அடித்து மண்ணுகளெல்லாம் போட்டுருந்தா பாருங்கள். இந்த வேலை கம்பிகளெல்லாம் போட்டு அத்திவாரம் போட்டு நாங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்கள், அத்திவாரம் போட்டு இப்படி எஞ்சாலும் எல்லாம் அடுத்து போட்டு இவ்வளோ வந்து இது இவ்வளோத்துக்கு வந்தால் மைதானமாக வாலிபால் மைதானம். இந்த இதுக்குள்ளே நாங்கள் மண்ணை போட்டு இதுக்குள்ளே நெட்டெல்லாம் கட்டி இதுக்குள்ளே வச்சு தான் விளையாடுற மாதிரி இதுக்குள்ள பாருங்கள். கம்பிகளை பாருங்கள், ஒரு கம்பிகள் இருந்தால் இந்த 3 பேர் வேலை செய்கிறாங்க. இதை பாருங்க. என்ன எவ்வளோ நேரம் சொல்லும்? என்ன 2 இடங்க தானே? கடவுள் மண்ணா ரீட் என்ன நல்லா ரீட்டா? நல்லா தண்ணி ஊற்றி தானே? ஓ, நல்ல பிளப்பா நிற்கணுமே. காற்றுகள் வரும், காற்றுகள் வரும். புறா விழுந்தா நாளைக்கு நீங்கள் தனியாக காங்கிரீட் தானே பிளப்பா இருக்கு தானே? ஏன்னா இது காற்று வார இடம் தெரியும் தானே? ஓ, கட்டப்பா கட்டுவீங்க? நாளைக்கு கட்டி விடுங்க. நாளைக்கு கட்டையம்மா? நாளைக்கு கட்டையும் கட்டி விடுங்க, பிரச்சனை. சுத்தோட கட்டி போட்டு வெளில ஓட்டி இது கட்டி விடுங்க. ஏன்னா எது ஓ எது ஈஸி? எது பிளப்பா? சரி, அப்படி தான் காணுமா எல்லாத்துக்கும்? அப்போ அப்படி நீங்கள் செய்துவாங்க. ஓ, அவ்வளோ எல்லாம் காணுமா? அவ்வளோ காணும் தானே துண்டு அவங்க கடந்து. பாருங்கள், பார்த்தீங்கன்னு இதுதான் இந்த அநேகமாக நாளைக்கெல்லாம் முழுமையாக முடிய விட்டு இதெல்லாம் துப்புராக்கிட்டு இதில் கொஞ்சம் மண்ணை போட்டு இதில் கல்லெல்லாம் புறாக்கி போட்டு அநேகமாக 8ஆம் தேதி நாங்கள் டூர்னமெண்ட் சொன்ன மாதிரியே நடைபெறும். இந்த போட்சாலில் நடைபெறும்மா. இது வந்து இந்த ராஜனுடைய அனுசரணையோடு நடைபெறுற வேலை திட்டங்கள்லாம் இதில் அவற்றில் நிதி பங்களிப்போடு செய்யப்படும் வாலிபால் டூர்னமெண்ட் இல்லை. நான் பாருங்க, கம்பி அடிச்சிட்டோம். சரி தானே? அதனுடைய முழுமையாக பாருங்கள். ஓகே, நன்றி உறவுகளே. ஒற்றாட்டில் இது கல் புறக்கிற விழாங்களுக்கு அதுக்கு ஒரு சிரமதானம் செய்து விட்டோம்னா சரி, இவ்வளோ இடத்துல கல்லை புறக்கிடணும், ராங்கால இடத்துல புறக்கி எடுத்துக்கிட்டோம். சரிங்க. நாளைக்கான முடிப்பீங்களா? நாளைக்கு தான் முடிப்பீங்க. காலையில் வந்தீங்கண்ணா? ஓ, என்னையா 3 பேர் ஓட்டி வேலை சும்மா நிற்கிறேன் தம்பி? இல்லை வேலை இப்போ 3 பேர் செய்கிறீங்க. ஓகே, என்ன நாள் வேணுங்கிறீங்க? என்னத்துக்கு என்ன நாள்? இந்த இதில் எடுக்கலாம் தானே? அந்த அவங்களோட கிணத்துல எடுக்கலாம் தானேயா? சரி, நான் முடிச்சுட்டு நாளைக்கு முடிச்சு விடுங்க. என்ன சரியா? அதான் எடுக்க வந்தேன்னா அந்த ஓகே முழங்கையில் வணக்கம் சந்திரனா. இன்றைக்கு என்ன மாதிரி எங்களோட வேலை சுகாதார மேம்பட்ட இந்த வேலை திட்டம் இன்றைக்கு போட்ஜாட்டில் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த வாலிபால் கிரவுண்ட் சம்மந்தமாக வாலிபால் கிரவுண்ட் அமைத்தல் சம்மந்தமான திட்டத்தில் இப்போ இறங்கி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்னொரு கொஞ்சம் நாளையால் இங்கே இந்த இடத்துல எங்களுடைய ஊரில் உள்ள தொடர்ந்து இந்த சுகாதார மேம்பாட்டு அமையத்தினால் இந்த போட்ஜாட் பயன்பாட்டுக்கு உதவும் முகமாக எங்களுடைய மக்களின் பயன்பாட்டுக்கு உதவும் முகமாக முதலில் இந்த இதுக்குள்ளே நாங்கள் ஒரு
கரப்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்காக கரப்பந்தாட்ட மைதானம் அமைக்கிறதுக்காக இப்பொழுது நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதன் ஆரம்ப வேலை திட்டங்கள் அபி அவற்றை தலைமையில் சில வேலை திட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தது. இப்போ தொடர்ந்தும் அவற்றை தலைமையில் தான் இது நடந்து கொண்டிருக்குது. இதற்கு முக்கிய அனுசரணையாளர் எங்களுடைய சுவிஸ் தொழில் அதிபரும் புலம்பெயர்ந்த உறவு எங்களை சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு தொழில் அதிபர் திரு ராஜன் அவர்கள் தன்னுடைய தந்தையாரின் நினைவாக எங்களுக்கு இந்த அனுசரணை வழங்கியிருக்கின்றார். இது அமைப்பதற்காக அனுசரணை வழங்கியிருக்கின்றார். முக்கியமாக சுகாதார மேம்பாட்டு அமையத்தால் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஆலோசகர் சந்திரன் அண்ணாவும் எங்களோடு இங்கே இந்த ஸ்பாட்லேயே நின்று இந்த வேலை திட்டங்களை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வேலைக்காக 3 பேர் வந்திருக்கிறார்கள். அது இப்போ இன்னொரு சொற்ப நேரத்தில் இந்த வேலைகள் இப்பொழுது ஆரம்பமாகிறது. அதுக்கான பொருட்கள் இங்கே பார்க்குறீங்கள், கம்பிகள் எல்லாம் கொண்டு வந்து போடப்பட்டுள்ளது. இன்றைக்கு கான்கிரீட் போட்டு பள்ளம் கிண்டப்பட்டு இதுக்கு கான்கிரீட் நிலத்துக்கு கீழே கான்கிரீட் அடிக்கிற வேலை திட்டம் இப்போது ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக 4 நாளுடைய கிடையில் இந்த வேலை திட்டம் முழுக்க முடித்து நாங்கள் இதோடு பாவனைக்குரிய கிரவுண்டாக உடனடியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாதம் 8ஆம் தேதி எங்களுடைய கரப்பந்தாட்ட போட்டிகள் இந்த மைதானத்திலே நடைபெற இருப்பதனால் அதற்கான முழு மூச்சான வேலை திட்டங்கள் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரால் மேற்கொள்ளப்படுகிறது. முக்கியமாக மீண்டும் ஒரு முறை எங்கள் சுகாதார மேம்பாட்டு அமையத்தால் எங்களுடைய தொழில் அதிபரும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழும் எங்களுடைய உறவு திரு ராஜன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சுகாதார மேம்பாட்டு அமையத்தால் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய ஊருக்கு தேவை. உங்களுடைய நினைவாக இந்த விளையாட்டுப் போட்டி இங்கே கண்டிப்பாக இந்த இதிலே நடைபெற்று உங்களுக்கு அதற்கான தரவுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி நிற்கின்றேன். நன்றி சந்திரனா. சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இந்த இதெல்லாம் உள்ள போவோம். ஆடாம நிற்கும். அதுக்காண்டி தான் விட்டுருவாங்க. சரி. சீமை மண்ணு குழச்சி தான் போடுவோம். கல்லெல்லாம் போடுவோம். சரி. எங்களுக்கு இன்றைய முடிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். நாங்கள் என்ன கணக்கு இந்த கல்லுகள் எல்லாம் என்ன அப்புறம் நாங்கள் திரும்ப ஒரு சிரம பணி ஒன்று செய்யணும். இதுக்கெல்லாம் சந்திரண்ணா, நாங்கள் அதிபரோட கதைச்சு ஒரு நாள் அந்த முழு டீமையும் இங்கே இருக்கணும். சிரமம் லீவு முடிய ஆக்களையும் கொஞ்சம் பேரை காய்ச்சி முழு கல்லும் புறக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து சும்மா குனியே கிளியராக என்ன. சரி, ஆளுக்கு 10 கல்ல புறக்க. சரி, அவன் தான் முறை அதில். சந்திரன் நானுக்கா போயிட்டு வரையா? சரியா மறுபன் என்னென்னா நானுக்கா டவுன் அடிக்கு போகணும். நான் உங்களுக்காக தான் வந்து பார்த்துருக்குறீங்க பார்க்குறீங்க. அதே எங்களை எல்லாரும் சுவார குழு உறுப்பினர்கள் ஜெகன் எங்கேயாவது டிலன் அருள் எல்லாரும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சாந்தன் எல்லாரும் சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தில் முதல் திட்டம் சென்ட் ஜேம்ஸ் பழைய மாணவர் ஆண்கள் பள்ளிக்கூடத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ பேரும் வந்து நின்றார்கள். 3, 5, 6 வேலைகிட்ட என்னோட சேர்த்து எல்லோரும் நின்று இந்த மோட்சாட்டு வேலையும் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரியே தொடங்க ஆயத்தப்படுத்திட்டோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விளங்கும் என்னென்ன செய்கிறோம்ன்றதை. மற்ற சென்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலையில் கழிச்ச விஷயம் உங்களுக்கு வாங்கி அது தனி வீடியோவாக போடுவோம். இது தனி வீடியோவாக போடுவோன்னு பாருங்கள். இந்த 3 பேர் சாமான் எடுக்க போயிட்டு அபியும் சாமான் எடுக்க போயிட்டு அபியும் வரும். அந்த ஒரு இந்த வேலை திட்டம் தொடங்கி இன்றைக்குள்ளே இதை முடித்து தந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் கான்கிரீட் போட்டு இந்த கம்பியில் நட்டு தருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் கல் புறக்கி கொஞ்சம் மண்ணுகளை அடித்து போட்டு நாங்கள் இந்த வேலை திட்டத்தை தொடங்கிடுவோம். அநேகமாக 8ஆம் தேதிக்கு சொன்ன மாதிரி இந்த டூர்னமெண்ட்டை ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு நாங்கள் இப்போ நேற்று 3 இதென்ன செய்வேன் 3 அந்த என்ன சாமான் 3 பேனர் அடித்து ஆட்டுப்புழுக்க சந்தையில் உண்டு, இங்கே போட்சாட்டில் உண்டு, எங்களோட அவியல் கடைக்கு முன்னால் ஒட்டுவோம். அவரோட ராஜனனுடைய தகப்பனுடைய ஞாபகத்தை அந்த ஃபோட்டோவை போட்டு அடித்து நாங்கள் வடிவாக செய்து இந்த அனுசரணையை வடிவாக செய்வோம். அவர் ராஜனனுக்கும் எங்களோட சுகாதார குழுவால் எங்களுடைய
தலைவர் இப்போ சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் எந்த வேலையும் சொல்லி விடுறேன். அவருக்கு விரைவில் வத்தர் ராஜனண்ணன் அவர்கள் நான் நிதிக்கு இப்படி ஒரு போர்ட்ஜாடில் இப்படி ஒரு வேலை செய்யணுமனோ உடனே ஓமன்றதுக்கு அவருக்கு மிக்க மிக்க நன்றி. அவருடைய தகப்பன் ஞாபகத்தினால இந்த நிதி உதவி 6,50,000 ரூபாய் எங்களை தரேன்னு சொல்லி முதற்கட்டமாக கொஞ்சம் தந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக தருவேர் எங்களை வேலை திட்டங்கள் தொடங்கின்றிருக்கு தந்துருப்பேன். நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முடித்து அவருக்கு அவருடைய குடும்பத்தையும் கூப்பிட்டு தான் நிதியில் வச்சு நாங்கள் இந்த வேலை திட்டத்தை தொடக்க அவருடைய குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் நிதியில் வச்சு அவங்கள முன்னாலேயே ஆரம்பித்து இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்போம். அப்போ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. இந்த வாலிபால் டூர்னாமெண்ட் நடக்கும்போது எல்லோரையும் பார்ப்பீங்க. ஓகே, நன்றி உறவுகளே. இந்த காணொலியை போட்ஜாட்டை பாருங்கள். போட்ஜாட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. இந்த வந்தாக்களையும் பார்த்துருக்கீங்களே. ஓகே உறவுகளே, நாங்கள் இதில் இந்த காணொலியை முடித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்குறதோடு மட்டும் பற்றாமல் எங்களை சப்போர்ட் பண்ணி விடுங்கள். ஓகே, நன்றி உறவுகளையா. ஓகே ஓகே இந்த அடுத்ததாக எங்களை புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதி அரசனையோட இவ்வளவு வேலை திட்டத்தையும் செய்துருக்கோம். கழிவு அகற்றல் இதெல்லாம் செய்துருக்கோம். இப்போ எங்களுக்கு இப்போ திருப்பி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கு. நாங்கள் ஒரு வாகன திருத்தல் பிரச்சனைகளால் அடுத்ததாக தயவு செய்து இந்த நிதி தந்து பேரெழுதப்பட்ட உறவுகள் தயவு செய்து உங்களால் தராமல் கொஞ்சம் பேருடைய நிதிகள் கிடக்கு. அது இந்த பங்களிப்பையும் செய்து கொண்டு நாங்கள் 2ஆம் கட்டமாகவும் எங்களுடைய நிதியை கேட்குறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். 12 மாதத்துலேருந்து முதல் கட்டம் தந்த நீங்கள் தயவு செய்து முதல் கட்டம் கேட்டோன்னு செலக்காமல் எங்களுக்கு நிதி உதவியை செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அதே உறவுகள் திரும்பவும் 2ஆம் கட்டமாக எங்களுக்கு நிதி உதவியை செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இதான் எங்களுடைய ஆஃபீஸ் ரூம். பாருங்கள் உறவுகளே, இதுதான் போட்டால் எங்களோட ஆஃபீஸ் ரூம். நீங்கள் அந்த நிதி உதவியை மறந்துடாமல் நாங்கள் கேட்கும்போது அந்த நிதி உதவியை நீங்களாகவே செய்தீங்கன்னா இந்த குறுநரில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டோம். மாற்றம் மாறி இருக்குது. என்ன மாற்றணும் என்று சொன்னால் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடித்து கொண்டோம். நீங்கள் அடுத்ததாக இந்த ஸ்ரீ ராஜண்ணனுக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கணும். இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.